டீச்சர்ஸ் வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம டெய்லி ஒன் சப்ஜெக்ட் அப்படிங்கிற பேசிஸில் மண்டே தமிழ் பார்த்துட்டோம், டியூஸ்டே இங்கிலீஷும் பார்த்துட்டோம், நேற்று வந்து மேக்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு தேர்ஸ்டே 5ஆம் தேதி மார்ச் 5 அறிவியல் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 4, 5, 6 இந்த பாடங்கள், அதாவது தாவர உலகம், விலங்குலகம் மற்றும் உடல்நலம் சுகாதாரம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நோட்ஸ் வைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ரெடி ஆகிறவங்க, பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆகிறவங்க, குரூப் 4 குரூப் 2க்கு ரெடி ஆகிறவங்க, எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறவங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள். இன்னைக்கு அழகு 4ல் வந்து தாவரங்கள் வாழும் உலகம். நாம் வாழும் உலகம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை கொண்டது. அதுபோல தாவரங்களும் இலை, தண்டு, வேர் மற்றும் மலர்கள் ஆகிய பாகங்களை கொண்டுள்ளன. தாவரங்கள் அமைப்பிலும் நிறங்களும் வேறுபட்டாலும் அவை ஒரு சில பண்புகளில் ஒத்துள்ளன. ஆக்சுவலி இங்க தப்பா இருக்கு, ஒத்துள்ளன அப்படின்னு சொன்னோம். ஓகே ஓகே, நம்ம பார்க்கலாம் வாங்க. இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்குறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, அதாவது பெரும்பாலான தாவரங்களின் தண்டு மற்றும் இலைகள் நிலத்திற்கு மேலேயும் அதன் வேறானது நிலத்திற்கு கீழேயும் உள்ளது. மேலேயும் அதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. பூக்கும் தாவரங்கள் 2 முக்கிய பாகங்களை கொண்டுள்ளன. அவை வந்து தண்டு தொகுப்பு, வேர் தொகுப்பு. ஓகேங்களா? வேர் தொகுப்பு. வேர் என்பது நிலத்திற்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அச்சாகும். வேர்களில் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் இல்லை. அதாவது ஒன்றும் இல்லைங்க, 6th ஸ்டாண்டர்ட் லெவல்ன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக ரீட் பண்ணிட்டு போயிடலாம். இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கேயாவது ஒரு சிலது மட்டும் இருக்கும். இப்போ வேர்களில் வந்து என்ன இல்லைன்னா கணுக்கள் இல்லை, கனிவிடை பகுதிகள் இல்லை, ஆனால் தண்டில் இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே என்ன இருக்கும்? வேர் மூடி இருக்கும். வேர் மூடி வந்து எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா வேர் நுனி பகுதியில் உள்ளது. வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் வேர் தூவிகள் காணப்படுகின்றன. ஒரு கற்றையாக காணப்படுகின்றன. தாவரங்களின் வேர் தொகுப்புகள் 2 வகைப்படும். நமக்கு தெரியும், ஒன்று ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்று சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு வந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குகிறது. சரிங்களா? முளைத்த தடித்த முதல்நிலை வேராக வளர்கிறது. முளைவேர் வந்து தடித்த முதல்நிலை வேராக வளர்கிறது. இதிலிருந்து துணைவேர்கள் 2ஆம் 3ஆம் நிலை வேர்கள் தோன்றுகின்றன. பொதுவாக 2 வித்திலை, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். சரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னா பொதுவாக இருவித்திலை தாவரங்களிலும் இவ்வகை வேர் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு இருவித்திலை தாவரங்கள் என்னது? இருவித்திலை தாவரங்கள்னா அவரை, மா, வேம்பு இதிலெல்லாம் கூட இந்த ஆணிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பு எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கும். கொடிகள் வகைகள்னு பார்க்கும்போது அவரை கொடியிலையும் வந்து ஆணிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. சரி, சல்லிவேர் தொகுப்பு பார்க்கணும். தாவரத்தின் கணுவில் இருந்து ஏராளமான மெல்லிய சமபரும வேர்கள் கொத்தாக தோன்றி வளரும். இது வந்து ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படும். ஒருவித்திலை தாவரங்கள்ல வந்து எப்பயுமே சல்லிவேரும், இருவித்திலை தாவரங்கள்ல ஆணிவேரும் இருப்பதுதான் இயல்பு. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நெல்லு, புல்லு, மக்காச்சோளம் இதெல்லாம் சொல்லலாம். கரும்பு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து வேரின் பணிகள் பாருங்க. வேர்கள் வந்து தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன. இது நமக்கு தெரியும். மண்ணை இறுக பற்றிக்கொள்ள உதவுகிறது, தெரியும். மண்ணில் உள்ள நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகின்றன. எல்லாமே தெரிஞ்சதுதான். சில தாவரங்கள் தான் உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன. எடுத்துக்காட்டு கேரட்டும் பீட்ரூட்டும் தங்கள் உணவை எங்கு சேமிக்குதான்? வேர்களில் சேமிக்கின்றன. ஓகேங்களா? வேர்களில் உணவு சேமிக்கும் தாவரத்திற்கு உதாரணம் கேரட், பீட்ரூட் நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து தண்டு பார்க்கிறோம். தண்டுன்னும் போது நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு தண்டு தொகுப்பு என்று பெயர். இதன் மைய அச்சு தண்டு என அழைக்கப்படுகிறது. இப்போ கரும்புகள்லாம் வந்து நம்ம தண்டு பகுதி தான் சாப்பிடுறோம். தண்டு தொகுப்பு வந்து தண்டுனும் இலைகளும் மலர்களும் ஒரு வந்து மற்றும் கனிகளை கொண்டது. ஓகேங்களா? சரி, தண்டு வந்து பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது. தண்டானது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை நோக்கி வளரும். அதாவது இது வந்து தண்டானது எப்படி இருக்கும்னா எதிர் புவி சார்பு அசைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளரும். அதே நேரத்தில் சூரியனை நோக்கி வளரும். ஓகேங்களா? சூரிய ஒளிக்கு நேர் 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 சார்பாக வளரும்னு சொல்லுவாங்க. தண்டில் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் இருக்கும். தண்டில் இலைகள் இருக்கும். இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர். தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு டேஷ் என்று பெயர். கணு என்று பெயர். தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர். ஓகேங்களா? 2 கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதியை வந்து கனிவிடை பகுதின்னு சொல்லுவாங்க. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனி மொட்டுன்னு சொல்லியும், தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோண மொட்டு என்றும் அழைக்கப்படுகிறது. நல்லா பாருங்க, தண்டு இருக்கு. தண்டோட நுனியில தோன்றும் மொட்டு வந்து நுனி மொட்டுன்னு சொல்றோம். இலையின் கோணத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து கோண மொட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
இப்ப அது தண்டின் பணிகள் எல்லாம் என்ன இருக்கு? தண்டு என்ன பண்ணும்? கிளைகளையும், மலர்களையும், இலைகளையும் தாங்கும் இல்லையா? தாங்கிக் கொள்ளுகிறது. வேரினால் உறிஞ்சப்பட்ட நீரை வந்து கனிமங்களை வந்து தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு அனுப்புகிறது. ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக மற்ற தாவரத்தின் பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன. இது வந்து இயல்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம். அடுத்து வந்து இலை. இலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டு இருக்கு, அப்புறம் கணு இருக்கு. இதன் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் அமைப்பு தான் வந்து நம்ம இலைன்னு சொல்றோம். ஓகே. இலைனா என்னன்றது டெஃபினிஷன். அதோட அமைப்பு பார்க்கும்போது, அது நமக்கு தெரியும். ஏற்கனவே இணை நரம்பு அமைவு அப்படிலாம் நம்ம படிப்போம் இல்லையா? அடுத்து. அது நம்ம அடுத்தடுத்து படிப்போம் பெரிய கிளாஸ்ல. தண்டையும் இலையையும் இணைக்கும் பகுதியே காம்பு. தண்டு இருக்கும். தண்டுலேருந்து இலை முளைச்சிருக்கும். அப்ப அந்த இலைக்கும், தண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் நம்ம இலை காம்பு அப்படின்னு சொல்லுவோம். பசுமையான தட்டையான பகுதிக்கு இலை தாள் அல்லது இலை பரப்பு என்று பெயர். சரி. இலையின் மையத்தில் உள்ள முக்கிய நரம்பிற்கு மைய நரம்பு என்று பெயர். இலையின் மையத்தில் உள்ள முக்கிய நரம்பிற்கு என்னன்னு பெயர்? மைய நரம்பு என்று பெயர். சரிங்க. அடுத்து. மைய நரம்பிலிருந்து கிளை நரம்புகள் தோன்றுகின்றன அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி அடிப்பகுதி. இலை அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம்? அதாவது இப்போ ஒரு கிளை இருக்கு. அந்த கிளையில இலையும் இருக்கு. இப்ப இந்த இலையும், கிளையையும் இணைக்கப்பட்டுள்ள இடம் தான் வந்து நம்ம காம்புன்னு ஏற்கனவே பார்த்தோம். தண்டும் அந்த இலையும் இணைக்கப்பட்ட பகுதி நடுவுல இருக்கக்கூடிய இலை காம்புன்னு பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, மைய நரம்பிலிருந்து கிளை நரம்புகள் தோன்றுகின்றன. தண்டு அல்லது கிளையுடன் எப்படி வேணா சொல்லிக்கலாங்க. இதுக்கு தான் இலை அடிப்பகுதின்னு பேரு அப்படின்றாங்க. ஓகேங்களா? இலை அடிப்பகுதியில் 2 சிறிய பக்கவாட்டு வளரிகள் உள்ளன. இதற்கு இலையடி செதில்கள் என்று பெயர். அதாவது இப்போ இலை இருக்கா? இலை காம்பு தான் நம்ம இலை அடிப்பகுதி, இலை காம்பு 2ம் ஒண்ணு தான். ஆம், இப்போ அந்த இடத்துல சின்ன சின்னதா 2 செதில்கள் காணப்படும் அப்படின்றாங்க. அதுக்கு தான் இலையடி செதில்கள்னு பேருன்றாங்க. ஓகேங்களா? இலைகள் பசுமை நிறத்தில் உள்ளன. அதற்கு காரணம் அவற்றுள்ள பச்சை நிறமிகளான பச்சையம் ஆகும். இலைகள் பச்சை நிறத்தில் இருப்பதற்கான காரணம் பச்சை நிறமியான பச்சையம். இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலை துளைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இலையின் அடிப்பகுதியில் காணப்படுகின்ற துளைகள் இலை துளைகள் என அழைக்கப்படுகின்றன. நீராவி போக்கு நடைபெறும் இடம் இலை துளைகள். இங்க பாருங்க, மேலும் தெரிந்து கொள்ளுது சொல்றாங்க. பூவின் அடிப்படையில் தாவரங்களை இரு வகைகளா பிரிக்கலாம். ஒன்று பூக்கும் தாவரம், ஒன்று பூவா தாவரங்கள். ஓகேங்களா? பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள். பூக்கும் தாவரம்னா சூரியகாந்தி, பூவா தாவரம்னா ரிக்ஸியா. இது ரெண்டுத்துக்கும் உதாரணம். பூக்கும் தாவரத்துக்கு உதாரணம் சொல்லுங்க. பூவா தாவரத்துக்கு உதாரணம் சொல்லுங்க. அதாவது சூரியகாந்தி எந்த வகை தாவரம் அல்லது வந்து ரிக்ஸியா எந்த வகை தாவரம் கேட்கும்போது நம்ம பூக்கும் தாவரம், பூவா தாவரம்னு சொல்லி நாம சொல்லிக்கலாம். ஓகே. விதை அமைந்திருக்கும் தன்மையில் தாவரங்களை 2 வகையா பிரிக்கலாம். விதை எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே வந்து நாம் பார்த்தோம். இலைகள் ஆகிய வச்சு ஒரு வித்திலை, இரு வித்திலைன்னு பிரிக்கலாம். அப்புறம் வந்து வேர் வச்சு ஆணி வேர், சல்லி வேர்னு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் பூக்கும் தன்மையை வச்சு பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்களை பிரிக்கலாம். இப்போ விதைகளின் அமைப்பை வச்சு ஆஞ்சியோஸ்பெர்ம்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள் சொல்லுவாங்க. ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் வந்து மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள் திறந்த விதை தாவரங்கள். ஓகேங்களா? ஸோ இதுவும் இருக்கு. இதுக்கும் உதாரணம் மூடிய விதை தாவரம். அப்ப ஆஞ்சியோஸ்பெர்ம் சொல்லுவோம். ஆஞ்சியோஸ்பெர்ம்களுக்கு உதாரணம் மாமரம். திறந்த விதைன்னு சொல்லும்போது ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லுவோம். சைகஸ் திறந்த விதை தாவரத்துக்கு உதாரணம் சைகஸ் சொல்லுவோம். பைனஸ் கூட வரும்னு நினைக்கிறேன். வாழிடம். ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடமானது வாழிடம் எனப்படுகிறது. வாழிடத்தின் வகைகள் வந்து நீர் வாழிடம், நில வாழிடம். ஓகேங்களா? இப்போ தாவரங்களை இன்னொரு வகையா பிரிக்கலாம்னா நீர்வாழ் தாவரங்கள், நிலவாழ் தாவரங்கள் நம்ம பிரிக்க முடியும். நீர் வாழிடம் நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படலாம். இது நில வாழ்விடம், இது நீர் வாழ்விடம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாலைவனம் இருக்கு, புல்வெளிகள் இருக்கு, அப்புறம் வந்து மலைகள் இருக்கு. இதுல நீர் வாழ்விடத்துல பாத்தீங்கன்னா ஆறு, கடல், ஏரி, குட்டை, குளம்னு சொல்லிக்கலாம். ஓகே. நன்னீர் வாழிடங்கள்ல ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இதெல்லாம் நன்னீர் வாழிடங்கள். ஏன்னா உப்பு தண்ணி கிடையாது, நல்ல தண்ணி இருக்கும். இந்த இடத்துல விளையக்கூடியது பாத்தீங்கன்னா ஏரிகள், ஆறுகள், நன்னீர் வாழிடம் என்னெல்லாம் வரும் பாருங்க. ஆகாய தாமரை, அல்லி, தாமரை இதெல்லாமே நன்னீரில் காணப்படும் தாவரங்கள். பூமியின் மேற்பரப்பானது 70% கடல் நீர், 70% கடல் நீரினாலும் சூழப்பட்டுள்ளது. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல் வாழ் தாவரங்கள் நடைபெறுகிறது. அதாவது பூமியில் நடைபெறுகின்ற மொத்த ஒளிச்சேர்க்கை இருக்குல்ல, அதுல வந்து 40% வந்து கடல் வாழ் தாவரங்கள் நடைபெறுகிறது. இது ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃபேக்ட் தான் இது. ஆக்சுவலி சயின்ஸ்ல வந்து ஃபேக்ட் அதிகமா கேட்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம இந்த ஃபேக்ட் வச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
கொஷின்ஸ் அப்படிதான் வரும். இருந்தாலும் தெரிஞ்சுங்களேன், பூமியின் மேற்பரப்பானது 70% கடல் நீரால் சூழப்பட்டது. இதுவும் வந்து ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? ஒரு ஃபேக்ட் தான். அதிலேயே வந்து ஒளிச்சேர்க்கை மொத்தமா நடக்கக்கூடிய ஒளிச்சேர்க்கை 40% நீர்வாழ் தாவரங்கள், கடல் வாழ் தாவரங்கள் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. நிலவாழிடங்கள்னா காடுகள், புல்வெளிகள், பாலைவனங்கள், அப்புறம் மலைகள் இதெல்லாம் நம்ம படிச்சோம். பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் இது எல்லாமே வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நிலவாழிடங்கள் ஆகும். உலகில் 28% நிலவாழிடங்கள் உள்ளன. உலகில் 28% நிலவாழிடங்கள் உள்ளன. ஓகேங்களா? இது எல்லாமே ஃபேக்ட்டுங்க. அதாவது 1 மார்க்ஸ்ல டேட்டா பேசிஸ்ல வர்றது. பா பாலைவன வாழ்விடம் நீரின் அளவு மிக குறைவாக உள்ள இடத்தை பாலைவன வாழ்விடம் என்கிறோம். இவை பூமியில் வறண்ட பகுதிகள். இதெல்லாம் வந்து வறண்ட பகுதிகள். ஆண்டின் சராசரி 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் நம்ம பாலைவனம்னு சொல்றோம். பூமியில் சுமார் 20% பாலைவனம் உள்ளன. பூமியில் மொத்தமாக எத்தனை சதவீதங்கள் பாலைவனங்கள் உள்ளன? 20% பாலைவனங்கள் உள்ளன. இதெல்லாம் ஜிகே மாரி தான். உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. அதோட தூரம் வந்து 6650 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி. இது இது வந்து 2525. இது 2மே வந்து 1 மார்க்ஸ் தான். 1 மார்க்ஸ்ன்னும்போது இது வந்து அ இதுல ஜிகே பொது அறிவு அப்படிங்கிற வகையில வரும். டெட் எக்ஸாமுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல எப்பயாவது கேட்கலாம். உலகில் மிக நீளமான நதி வந்து நைல் நதி. அதோட தூரம் வந்து 6650. மிக நீளமான நதி வந்து இந்திய அளவுல பார்க்கும்போது கங்கை நதி. அதோட நீளம் வந்து 2525. 25, 25 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, அடுத்தது நாம எத வகைகள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தின் வகைகள் பார்க்கிறோம். வெப்ப அல்லது வறட்சி பாலைவனங்கள், மிதவெப்ப பாலைவனங்கள், கடற்சால் பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை, ஃபர்ஸ்ட் மண்டே. அக்டோபர்ல வரக்கூடிய முதல் மண்டே வந்து உலக வாழிட நாள். ஓகேங்களா? ஹேபிடேஷன் டேவா? சரி. உலக வாழிட நாள் சொல்லுவாங்க. சரி. இவ்வகை வாழ்விடத்தில் புல்வெளி வாழ்விடம். புல்வெளியில் என்னலாம் இருக்கும்? இவ்வகை வாழ்விடத்தில் அதிகமாக புற்கள் காணப்படுகிறது. இவை மிகச் சிறியன முதல் உயரமான புற்களை கொண்டதாக இருக்கும். புல்வெளிகள், புல்வெளிகள். எடுத்துக்காட்டு புல்வெளிகள். ஓகே. அடுத்து தகவமைப்புகள் என்பது தாவரங்களின் சிறப்பம்சமாகும். இப்போ இன்னொரு பாக்ஸ் ஐட்டம் குடுத்துருக்காங்க. பாக்ஸ் இன்ஃபர்மேஷனு. தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. இப்ப பார்த்தீங்கன்னா, இலை காம்புல பார்த்தீங்கன்னா, ஏர் ஏர் எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா, ஏர் ரொட்டேஷனுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. எதுல? ஏர் ஸ்பேஸ் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட காம்புல. இலை காம்புல இருக்கும். ஸோ, அதனால வந்து அது என்ன ஆகும்? தண்ணீல வந்து மிதக்கறதுக்கு இலைகள் தண்ணீல மிதக்கறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. பின்னு கொடி என்று சொல்கிறார்கள். நீண்ட, மெலிந்த, வளைந்த தன்மையுடைய தண்டுகளால் நேராக நிலைத்திருக்கும் தன்மை இல்லாத இருக்கும். இவை வந்து ஒரு ஆதாரத்தை பற்றிக்கிட்டு தான் வளரும். இதெல்லாம் சொல்லலாம் மல்லிகை, நெறைய சொல்லலாங்க. மல்லிகை, இதெல்லாம் கொடி, அதெல்லாம் பின்னு கொடி தான். அவரை கூட பின்னு கொடி தான். முட்கள். சில தாவரங்களின் இலைகள் முழுமையாகவோ அல்லது சிறு பகுதியாகவோ கூரிய முட்களாக மாறுகின்றன. இவை பாதுகாப்பிற்கு உதவுகின்றன. அதே போல அது வந்து நீராவி போக்கையும் குறைக்கும். அதுக்காக தான் முட்களா மாறி இருக்கும். வளரும். அதனால தான் வந்து சப்பாத்தி கரையில வந்து நீராவி போக்கே வந்து நடக்கக்கூடாது. ட்ரை ஆயிடும் பிளான்ட். அதனால தான் அது வந்து அந்த முட்களாக மாறியிருக்கும் அதோட இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா. தண்டு பகுதி தான் நம்ம பார்க்குறது. அது இலைகள் மாரி தெரியுது. தண்டு பகுதி. ஆக்சுவலி இலைகள் வந்து முட்கள் தான் இலைகள். சப்பாத்தி கல்லில சொல்றேன். வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். மூங்கில். ஒரு நாளைக்கு 3 அடி வளரும்னு சொல்றாங்க. ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப நிதானமா வளரும். வளரவே வளராது. அடியில தான் போகும். வேர் தான் அதிகமா போகும். அப்புறம் வேகமா வளரும். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஆணிவேர். முதல் நிலை வேர் செங்குத்தாக கீழ்நோக்கி வளர்ந்து கிளை வேர்களை உருவாக்கும். சல்லிவேர். கொத்தாக சம அளவு உடையதாக இருக்கும். வாழிடம். ஒரு உயிரினம் வாழும் இடம். இயற்கையாக நீரை வாழ்விடமாக கொண்ட தாவரங்கள் நீர் வாழிடம். நில வாழிடம் வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயங்க. தகவமைப்பு. ஒரு இடத்துல எப்படி வாழ்ந்தா அதோட உயிர் வாழ முடியுமோ, அதுக்கு பேர் தகவமைப்புன்னு சொல்லுவாங்க. தகவமைப்புனா அதோட உடல் அமைப்பு சொல்லும். 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாசுதல் மற்றும் லிவர்வோர்ட்ஸ். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கு ஆக்ஸிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது. சுற்றுப்புற காரணிகளால் ஒரு உயிரினத்தை ஏற்படும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமான தார் பாலைவனம். ஒரு தார் பாலைவனம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எதனால ஆனது பார்த்தீங்கன்னா, மணல் குன்றுகளால் ஆனது. அது வந்து இந்திய பாலைவனம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடியதிலே மிகப்பெரிய பாலைவனம் சொல்லலாம். இதன் பகுதியில் ராஜஸ்தான் மாநிலத்திலும், வடமேற்கு இந்தியாவிலும், பஞ்சாபிலும், சிந்து மாகாணத்திலும் சற்று கிழக்கு வந்து கிழக்குல பாகிஸ்தானும் விரிந்துள்ளது. பற்றுக்கம்பி. மெலிந்த தண்டின் மாற்று உரு. இது வந்து பின்னுபடி வந்து என்ன சொல்லணும்னா, அருகிலுள்ள மரங்களையும் ஆதாரங்களையும் பற்றி ஏறும்னு சொல்லுவாங்க. கூர்மையான தடிமனான முட்கள் வந்து எதுக்காகன்னா ஒளிச்சேர்க்கை வந்து சுவாசம், நீராவி போக்கு இதுக்கெல்லாம் வந்து
இலைகளின் முக்கிய பங்குன்னு சொன்னாக்கா ஒளிச்சேர்க்கை, சுவாசம், நீராவி போக்கு இதெல்லாம். தாவரங்கள் வாழும் சுற்றுப்புறம் வாழிடம் இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷனுங்க. அடுத்து விலங்கு வாழ் உலகம் இதே தான் அதுலேயும். அடுத்து பாருங்க செகண்ட் லெசன் பார்க்குறோம். அது விச் மீன்ஸ் வந்து 4, 5, 6ல் நம்ம செகண்ட் லெசன் ஓகேவா. 5வது அலகு உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. நாம் வாழும் உலகில் தாவரங்களிலும் விலங்குகளிலும் அதிகமான பல்லுயிர் தன்மை காணப்படுகிறது. ஒவ்வொரு தாவரமும் விலங்கும் தனித்தன்மை வாய்ந்தது. அடுத்து வந்து இதில் இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் அப்படி தான் போயிட்டே தான் இருக்கும். சரி, உயிர் காரணிகள் உயிர் சமூகத்தையும் உயிரற்ற காரணிகள் உயிரற்ற சமூகத்தையும் உருவாக்குகின்றன. உயிர் காரணிகள் வந்து உயிர் சமூகத்தையும் உயிரற்ற காரணிகளானது உயிரற்ற சமூகத்தையும் உருவாக்குகின்றன சொல்றாங்க. மீன்களும் நண்டுகளும் நீரில் மட்டுமே வாழும். அதே சமயம் யானை புலி போன்றவை எங்க நிலத்தில் வாழும். நிலவாழ்வு இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் பேசிக்காக கொடுத்துருக்குது. ஸோ அதனால் ஒரு சிலதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு தெரிஞ்ச விஷயமாவும் இருக்கும். பலவெல்லாம் ரொம்ப வேக போகக்கூடாது. ஸோ நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேங்க. இதுலலாம் வந்து அடுத்தடுத்து எல்லாமே 6th ஸ்டாண்டர்ட்னால ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குங்க இதில். வேற ஒன்றும் இல்லை. உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அலகுன்னு சொன்னால் அது செல்கள். இந்த உயிரினங்களின் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களும் செயல்பாடுகளும் நுண்ணிய செல்கள் மூலமாக நடைபெறுகிறது நமக்கு தெரியும். ஒரு சிலரான சில உயிரினங்களும் இருக்கு ஓகேங்களா. கிளாமிடோமோனஸ் அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். பாக்டீரியா அந்த மாதிரிலாம் ஒரு செல் உயிரிகள் நிறைய இருக்கு. இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க. அமீபா, பாரமீசியம், யூக்ளினா இதெல்லாம் வந்து ஒரு செல் உயிரிகள்னு சொல்றாங்க. ஒரு செல் உயிரிகள் என்ன, பல செல் உயிரிகள் என்ன. இது ஒரே செல்லாலானவை, இது பல செல்லானவை. பேர்லயே இருக்கு. இதில் வந்து ஒரே செல்லே வாழ்க்கை அனைத்து செயல்களையும் மேற்கொள்கிறது. இதில் வந்து வெவ்வேறு வகையான செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்கின்றன. இவை வந்து ரொம்ப அளவில் சிறியதாக இருக்கும். நுண்ணோக்கில தான் பார்க்க முடியும். இது அளவில் பெரியதாக இருக்கும். திசுக்கள், உறுப்புகள், உடல் உறுப்பு மண்டலங்கள் இது எதுவும் இருக்காது ஒரு செல்ல. ஆனால் இதில் கொஞ்சம் இருக்கும். பல செல்ல இருக்கும். செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி அடையும். இதில் வந்து செல் பெரிதலின் மூலம் வந்து செல்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டு வளர்ச்சி அடையும். இதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. ஒரு செல் உயிரிகளுக்கு உதாரணம் பாரமீசியம், அமீபா, யூக்ளினா ஒரு செல் உயிரிகள். அடுத்து மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன் மற்ற எல்லாமே வந்து ஒரு பல செல் உயிர் தாங்க. ஒரு செல் உயிரினங்கள் என்பவை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க முடியும். நீரில் வாழும் தன்மை கொண்ட எளிய விலங்குகளிலே முதன்மையான உயிரினங்கள். அமீபா என்பது ஒரு செல் உயிரி. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். பாரமிஷியம், யூக்ளினா இதெல்லாமே ஒரு செல் உயிரி நம்ம முன்னாடியே படித்தோம். ஓகேங்களா. கசைடின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இது ரொம்ப முக்கியங்க. அமீபா எதன் மூலம் வந்து இடப்பெயர்ச்சி செய்கிறது? சாரி, யூக்ளினா ஒரு செல் உயிரியான யூக்ளினா வந்து எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறதுனா கசைடின் மூலம். பல செல் உயிரிகள் நம்ம சொல்ல தேவையில்லை. பல செல் உயிரிகள் நம்ம சுற்றில பெரும்பாலான உயிரினங்கள் அனைத்து பல செல் உயிர்கள். ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை இது எல்லாமே. சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பெண்குவின் பறவைகள் பனிக்கட்டியில் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் 0 டிகிரி வெப்பநிலை அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. பார்த்தீங்களா. விலங்கினங்களின் தகவமைப்பு விலங்குகளின் அளவு, வடிவம் மற்றும் நடத்தை அடிப்படையில் வேறுபாடுகள். ஓர் உயிரினம் தன் உடலை குறிப்பிட்ட வாழிடத்துக்கு ஏற்றவாறு மாய்த்து கொண்டால் அதுதான் வந்து தகவமைப்பு. நம்ம முன்னாடி போன பாடத்திலே சொன்னோம். சரிங்களா. இதை பாருங்க. மீன்கள் அல்லது நன்னீர் அல்லது கடலில் வாழ்கின்றன. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல். தமிழில் நாம் இது ஒரு பாடமே பார்ப்போம். வலசை போதல் பாடமே பார்ப்போம். ஓகேங்களா. உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. ஒரு செல்லாம் என்னதுங்க? பாரமிஷியம், அமீபா, யூக்ளினா இதுதான் முக்கியமான பாயிண்ட் இந்த பாடத்துலனா. வேற ஒன்றும் கிடையாது. மற்றவை எல்லாமே வந்து பல செல் உயிரிகள்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு உயிரினமும் தன் வாழும் இடத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் அடுத்தடுத்த பரிமாணங்கள். இதுதான் தகவமைப்புன்னு சொல்லுவாங்க. மீனின் சிறு உறுப்புகளான செவுள்கள் சுவாச உறுப்புகளாகும். மீனோட கழுத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திறந்து க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் செவுள்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் சுவாச உறுப்பு. இதுதான் ஆக்சிஜனை உறிஞ்ச வல்லது. நீரிலிருந்து ஆக்சிஜன் எடுக்கிறது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வள்ளிகள் வந்து செதில்களால் ஆன தோல் அமைப்பை கொண்ட ஊர்வன வகையை சார்ந்தவை. இவை பெரும்பாலும் வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடியவை. 4 கால்களால் நடக்கக்கூடியவை. நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கக்கூடியவை. பூச்சி வகைகளை உண்ணக்கூடியவை. சரிங்களா. ஒரு சிலது வந்து 2 கால்களால் ஓடக்கூடியவை. அடுத்து இதில் பின்னாடி போனோம்னா டைனோசர் வரும். வந்துருச்சு பாருங்க. அது டைனோசர். இதில் 2 கால்களால் ஓடக்கூடிய சிறு பள்ளிகள் வந்து டைனோசர்னு சொல்லலாம். கால்களில் விடுதலை செவுகள் உள்ளன. அடுத்து பறக்கும் தன்மையுடனும் இருக்கிற அப்படின்னு பண்றாங்க. ஒரு சில பள்ளிகள் வந்து பறக்கும் தன்மையுடன் இருக்குன்னு சொல்றாங்க.
பறவைகள் இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடலமைப்பு பெற்றிருக்கின்றன. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, பறவை வந்து அதோட பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுவது வந்து வால். பறவையின் வால் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இருவேறு பொருட்களை பறவைகளால் மட்டுமே காண முடியும். பறவைகளால் வந்து நம்மளால வந்து 2 கண்ணாலயும் வந்து ஒரு பொருள மட்டும் பார்க்க முடியும். இதுக்கு வந்து இருமை பார்வை என்று பொருள். இது வந்து சரி, கூற்று காரணம் சரின்னு கூட சொல்லி கேட்டுடலாங்க அந்த மாரி. ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இருவேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். கூற்று 1. இதற்கு இருமை பார்வை என்று பெயர். கூற்று 2. இப்ப இத நீங்க படிச்சிருந்தீங்கன்னா 2மே சரின்னு போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்து 2 எது சரி, எது தப்பு, இது தப்பு சரியா, இது தப்பா அப்படின்னு நம்ம யோசிப்போம். சரி, தவறுல வந்து யோசிப்போம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த பாடத்திலேயே கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட்னா நம்ம இத சொல்லிக்கலாம். ஒட்டகம் நீர் குறைவாக உள்ள வெப்பமண்டல பாலைவனத்தில் வாழ்கின்றன. பாலைவனத்தில் வாழ்வதற்கு ஏற்ப அதன் உடல் கீழ்வரும் சில தகவமைப்புகளை பெற்றிருக்கின்றன. என்னெல்லாம்? எப்பொழுதும் கங்காரு எலி நீர் அருந்துவதில்லை. அது உண்ணும் உணவிலிருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கிக் கொள்கிறது. எப்படி இருக்குது பாருங்க. கங்காருவும் சரி, எலியும் சரி, நீர் அருந்தாது. இதுல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செவத்துல மேயிற பள்ளியும் உண்டு. நீர் அருந்தாது. சரிங்களா? அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உணவில் இருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கி கொடுக்குது. நாம சாப்பிடுற சாப்பாடுல, அது சாப்பிடுற புல்லுல கங்காரு என்ன பண்ணும்? அதோட சாப்பிடுற புல்லுல இருந்தே வந்து நீர் எடுத்துக்கொள்ளும். இலைத்தழைகள் இருந்து. நமது மாநில விலங்கான நீலகிரியின் வரையாடு வந்து என்ன பண்ணுது? மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து, அ உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. மாநில விலங்கு. வெவ்வேறு வாழிடங்களில் அதற்கான தகவமைப்புகள் என்னெல்லாம்? துருவக் கரடி துருவ பகுதியில இருக்கு. இதற்கு வந்து தடிமனான தோல் இருக்கும். வெண்மையான உரோமங்கள் இருக்கும். ஏன்னா துருவக் கரடி. பென்குயின் அதுவும் துருவ பகுதியில் வாழும். நீந்துவதற்கு துடுப்புகள் இருக்கும். நடப்பதற்கு கால்கள் 2 கால்களும் இருக்கும். வரையாடு இது மலைப்பகுதியில் இருக்கும். ஓடுவதற்கு வலுவான குளம்புகள் இருக்கும். குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள் இருக்கும். சிங்கம் காட்டுல வாழும். வலுவான வேகமாக ஓடக்கூடிய இரையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்களும் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. குளிர்கால உறக்கம். அது என்ன சொல்லுவாங்க? ஹைபர்னெட்டா? ஓகே. அடுத்து கடைசியா உடல் நலமும் சுகாதாரமும். அந்த படம் முடிஞ்சது. இப்ப கடைசி 3வது படம். ஓகே. நலம் என்பது முழுமையான மற்றும் மனம் மற்றும் உடல் நலத்தை குறிப்பதாகும். WHO என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம், உடல் நலம் என்பது ஒரு மனிதனின் முழுமையான உடல், மனம் மற்றும் சமூக சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலையை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடல் நலம் என்பது உடல் சுற்றுப்புறத்தில் ஏற்படும் அழுத்தங்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் தகவமைப்பு கொள்வது மூலம் உடலினுள் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலையாகும். இது ஹமியோஸ்டானிஸ் இந்நிலை எனப்படுகிறது. ஹமியோஸ்டானிஸ் இந்நிலை இந்நிலை வந்து ஹமியோஸ்டானிஸ் என அழைக்கப்படுகிறது. அது என்ன சொல்றாங்கன்னா, சுற்றுப்புறத்தினால் ஏற்படுகின்ற அழுத்தங்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் தம்மை வந்து தயார்படுத்திக் கொள்வதுதான் வந்து ஹமியோஸ்டானிஸ். சுகாதாரம். சுகாதாரம் என்பது தொடர்ந்து உடல்நலத்தை பேணுகின்ற அல்லது உடல்நலத்தை பேணும் தூய்மைப்படுத்தல் சில பழக்கங்கள் சரிவர பின்பற்றாமையால் உடல்நலத்திற்கு கேடு உருவாகிறது. இது சும்மா கொடுத்துருக்கான். உணவின் சத்து பொருட்கள். உணவில் உள்ள வேதிப்பொருட்கள் நமக்கு ஆற்றல் சக்தியை தருவது நமக்கு தெரியும். உடல் வளர்ச்சி மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாப்புவது நமக்கு தெரியும். இப்போ என்னெல்லாம் அதுல இருக்கு? உண்ணும் உணவுல கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள், விட்டமின்கள், தாதுப்புக்கள், நீர், கார்போஹைட்ரேட்டுகள் சொல்லிட்டோம். கார்போஹைட்ரேட்டுகள்னா அதான் மாவு சத்துன்னு சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட்டுகள் உணவு ஆற்றல் தரும் ஆக்கக்கூறு ஆகும். ஓகேங்களா? கார்போஹைட்ரேட்டுகளின் வடிவம் என்னலாம் இருக்கும்? கார்போஹைட்ரேட்டுகள் வந்து சர்க்கரையாவோ, ஸ்டார்ச்சாவோ நம்ம வந்து நார்ச்சத்து, ஃபைபர்ன்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் எடுத்துப்போம். இது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். சரி. சுக்ரோஸ், லாக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வந்து எங்கெல்லாம் இருக்கும்? பழங்கள்ல, தேன்ல, கரும்புல, சர்க்கரையில, பீட்ரூட்லலாம் இருக்கும் சர்க்கரை. ஸ்டார்ச் எதுல இருக்கும்? அரிசி, கோதுமை, சோளம், உருளைக்கிழங்குல இருக்கும். நார்ச்சத்து முழு தானியங்கள், கொட்டை உணவுல இருக்கும். கொழுப்பு என்பதும் ஆற்றல் தரும் ஒரு உணவு தான். இது கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது. கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள் என்னெல்லாம்? வெண்ணெய், பால், நெய் இதெல்லாம். ஓகேங்களா? வெண்ணெய், பால், நெய் இதெல்லாம் வந்து கொழுப்பு தரக்கூடியவை. பாலாடை கட்டி, பன்னீர், கொட்டைகள், மாமிசம், மீன் இதெல்லாமே வந்து கொழுப்பு சத்தை தரக்கூடியது. முட்டை, மஞ்சள் கரு இதெல்லாம். வெள்ளை வந்து
புரோட்டீனா? அதிகமான புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும். இது நமக்கு தெரியும். சோயாபீன்ஸ்ல தான் அதிகமான புரதம் இருக்குன்னு. புரதங்கள் உடல் வளர்ச்சிக்கான உணவு. உடல் வளர்ச்சி புரதங்கள் என்ன சொல்றது? உடல் வளர்ச்சிக்கான உணவு. இது வந்து புரதங்கள்ன்றது எதுக்குங்க? உடல் வளர்ச்சிக்கான ஒரு உணவு. உடல் வளர்ச்சி, செல் பழுது பார்த்தல், செரிமானம் போன்ற பல்வேறு உடல் செயல்களுக்கும் புரதங்கள் அவசியம். எடுத்துக்காட்டு முட்டை, மீன், பால், கோழி இறைச்சி, சோயாபீன்ஸ் எல்லாமே வந்து ஹை புரோட்டீன் இருக்கிறது. சோயாபீன்ஸ் வந்து ஹையஸ்ட் புரோட்டீன் இருக்கும். உடல் வளர்ச்சிக்கான புரதங்கள், உணவு புரதங்கள் சொல்லுவோம். வைட்டமின்கள் மற்றும் உயிர் சத்துக்கள். இதில் என்ன? பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இறைச்சி, சூரிய ஒளி போன்றவை. ஏ, பி, சி, டி, கே ஆகிய 6 முக்கிய வைட்டமின்கள் உள்ளன. பி வைட்டமின் வைட்டமின் பாருங்க. பி மற்றும் சி நீரில் கரையும். எதெல்லாம் நீரில் கரையும்? பி மற்றும் சி வந்து நீரில் கரையும் வைட்டமின்கள். பி மற்றும் சி. கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் சொல்லுவோம். அது ஏடிஇகேன்னு சொல்லுவோம். ஏடிஇகே வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். பியும் சியும் நீரில் கரையும் வைட்டமின்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பி மற்றும் சி வந்து நீரில் கரையும் வைட்டமின்கள். ஏடிஇகே கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். உணவின் வைட்டமின் சத்துக்கள் குறைந்தால் உடலில் உடல்நலக் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரி, என்னென்ன வைட்டமின்கள்ல என்னென்ன வைட்டமின் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. வைட்டமின் ஏ மீன் எண்ணெயிலையும், முட்டையிலையும், பால்லையும், நெய்யிலையும், கேரட்லையும், மஞ்சள் நிற பழங்களையும், கீரைகள்லையும் இருக்கு. இது வந்து மாலைக்கண் நோயை வந்து தடுக்கும். குறைவான கண் பார்வை, மங்கலான இது என்ன அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, குறைவான கண் பார்வை, மங்கலான வெளிச்சத்தில் பார்ப்பதில் சிரமம். வைட்டமின் பில முழு தானியங்கள், தீட்டப்படாத அரிசி, பால், மீன், இறைச்சி, பட்டாணி, பயிறு வகைகள், பச்சை காய்கறிகள். இது வந்து பெரிபெரி நோய்க்கு வந்து இது இந்த விட்டமின் பி குறைஞ்சதுன்னா பெரிபெரி வந்துரும். பெரிபெரினா என்னன்னா, நரம்புகள் பலவீனமா இருக்கும். உடல் சோர்வாவே இருக்கும் எப்பயும். வைட்டமின் சி ஆரஞ்சு பழத்துல, நெல்லிக்கால ஆரஞ்சு பழத்துல, நெல்லிக்காய்ல வந்து அதிகமா இருக்கும். சரி, இது வந்து ஸ்கர்வி என்ற நோய். இந்த ஈறுகளில் ரத்த கசிவுன்னு சொல்லுவோம்ல அது. அதே மாரி ரிக்கட்ஸ்ன்றது பலவீனமான வளைவான நரம்புகள். இது விட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படுகின்ற நோய். அதுக்கு இது மீன், முட்டை, பாலு, சூரிய ஒளியில் நடக்கிறது. இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். விட்டமின் இ தாவர எண்ணெய்கள், பச்சை காய்கறிகள், முழு கோதுமை, மாம்பழம், ஆப்பிள், கீரைகள் போன்றவைகள். நரம்பு பலவீனமா இருக்கும். மங்கலான பார்வை குடுக்கும். மலட்டுத்தன்மையை ஏற்படுத்திரும். இந்த விட்டமின் குறைந்தால். குழந்தையின்மையும், நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாமல் போயிடும். விட்டமின் இ குறைந்தால். விட்டமின் கே பச்சை காய்கறிகள், தக்காளி, முட்டைக்கோஸ் இதெல்லாமே. பலவீனமான எலும்புகள், பற்கள் மற்றும் இரத்தம் உறையாமை போன்றவை. ஹீமோஃபிலியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிறிய வெட்டுப்பட்டிருந்தால் கூட அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படும். இதுக்கு பேர் ஹீமோஃபிலியான்னு பேரு. அடுத்து பெரிய கிளாஸ்ல படிப்போம். தாது உப்புகள் உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் தேவைப்படுகின்றன. கீரை வகைகள், பருப்பு வகைகள் இது எல்லாமே ஜென்ரலா சொல்லக்கூடியதுங்க. பாருங்க, தாது உப்புக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க. கால்சியம் என்னெல்லாம் பண்ணும். வலுவான எலும்புகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தும். பாஸ்பரஸ் எலும்புகள் மற்றும் பற்கள். அயோடின் தைராய்டு ஹார்மோன். இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் மற்றும் மூளை வளர்ச்சி. இது எல்லாமே வந்து இதுல இருக்கிறது எல்லாமே மேக்சிமம் வந்து இந்த முருங்கைக்கீரையில அதிகமா இருக்குங்க. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இதெல்லாம். பாருங்க, அடுத்த லைனே அதுதான் வருது. முருங்கை இலையில் நிறைந்துள்ள விட்டமின்கள் என்ன? வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது. உலக அளவில் 80% முருங்கைக்கீரை இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனை இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகள் சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென் கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள். இது எல்லாமே வந்து முருங்கைக்கீரை இங்கிருந்து நம்ம வாங்குறாங்க நம்மகிட்ட இருந்து. நாம வீட்டில தான் இருக்கு நம்மகிட்ட, நம்ம சாப்பிட மாட்டோம் நிறைய. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும். சரிவிகித அளவு என்பது அனைத்து சத்துக்களும் சமமாக இருக்கக்கூடியது. இது சொல்லுவாங்களே, போடுவாங்க பார்த்தீங்களா? இந்த சைக்காலஜில மாஸ்லோவின் அடிப்படை தேவைகள் கோட்பாடுன்னு சொல்லி படிப்போமே. அதே மாரி எது எது அதிகமா சாப்பிடணும், எது எது குறைவா சாப்பிடணும். தானியங்கள், அரிசி உணவு பிரமிடு தான். சத்துணவு இந்த சரிவிகித உணவு பிரமிடு. தானியங்களும், அரிசியும், ஃபைபரும் அதிகமா சாப்பிடணும். பழங்கள், காய்கறிகள் அதை விட கொஞ்சம் கம்மியா. நெய், முட்டை, மீன் இதை விட கொஞ்சம் கம்மியா. கொழுப்புக்கள், எண்ணெய் இதெல்லாம் இனிப்பு வகைகள்லாம் எல்லாத்த விட குறைவா சாப்பிடணும். ஒண்ணும் இல்ல. ஊட்டச்சத்து குறைபாடு ஒண்ணும் இல்ல. குவாஷியோக்கர்ன்னு என்னன்னு பாருங்களேன். வளர்ச்சி குறைபாடா இருக்கும். முகம், கால்கள் வீக்கம், வயிற்றுப்போக்கு, மூளை வளர்ச்சி குறைபாடு. குவாஷியோக்கர்.
இதே மராஸ்மஸ்ன்னு சொன்னா இந்த எலும்பெல்லாம் வந்து தேய்மானம் ஆயிடுறது தான் மராஸ்மஸ்ன்னு சொல்லுவாங்க. எலும்பு தோல் முடியவில்லை. கால்சியம் குறைபாடுனால ஏற்படுகின்ற நோய், வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படுகின்ற நோய் ரிக்கட்ஸ், பாஸ்பரஸ் ஆஸ்டியோமலேசியா, அயோடின் குறைபாட்டினால் குழந்தைகளுக்கு கிட்னிசம் ஏற்படும், இரும்புச்சத்து குறைபாட்டினால் இரத்த சோகை ஏற்படும். பாருங்க இதெல்லாம் பாருங்க. இந்த பாடத்தில் நிறைய முக்கியமான 1 மார்க்ஸ் இருக்கு. உடற்பயிற்சி என்பது உடல் தகுதி, முழு நலம், உடல் நலம் ஆகியவற்றை பெறுவதற்கும் அதிகப்படுத்துவதற்கும் செய்யப்படும் உடல் ரீதியான பயிற்சி. ஓய்வுக்கு அவசியம். தூய்மை அவசியம். இதெல்லாம் சும்மா தான் குளிக்கணும், பல்லு தேய்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கண் சுத்தம்லாம். முக்கியமா பாக்டீரியா நோய்கள், காலரா, வயிற்றுப்போக்கு எதனால பரவுது? அசுத்தமான நீர்னால பரவுது. நிமோனியா காய்ச்சல், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் நீர்த்தவளைகள். டெட்டனஸ் மற்றும் கக்குவான் பாக்டீரியாக்களால் ஏற்படுகிறது. காசநோய், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படுகின்ற நீர்த்தவளைகள். டைபாய்டு காய்ச்சல், அசுத்தமான உணவு அல்லது நீரினால் ஏற்படுகிறது. சரி, இதெல்லாம் வந்து ஜெனரல் இன்ஃபர்மேஷன். பாக்டீரியா என்பது மிகச்சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரிகளாகும். பாக்டீரியா என்பது மிகச்சிறிய ப்ரோகேரியாட்டிக் நுண்ணுயிரிகளாகும். யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் சொல்லுவோம். ஒரு செல் பல செல்னா அதில் ஒரு செல்லை சார்ந்தவைன்னு சொல்றாங்க. வைரஸ் என்பது ஒரு செல்லற்ற வைரஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரி. செல்லே கிடையாதுங்க அதில். பாக்டீரியாலாவது ஒரு செல்லாவது இருக்கும். வைரஸில் நோ செல்ஸ். செல்களே இல்லாத உயிரிகள் வைரஸ். நோய் என்பது உடலில் நோயூக்கிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அடையாளங்கள் மற்றும் அறிகுறி வெளிப்பாடு. ஓகேங்களா? அதுதான் நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து கொண்டுடும். தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் போன்ற எல்லா உயிரினங்களையும் வைரஸ் பாதிக்கக்கூடியவை. வைரஸ் செல்லுக்குள் புகுந்து பெருக்கமடைகிறது. வைரஸ் செல்களை அழித்து பாதிப்படை செய்கிறது மற்றும் நோய்வாய்ப்பட செய்கிறது. வைரஸ் ஏற்படும் நோய்களை நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அழிப்பதற்கு முன் அந்நோயின் அறிகுறிகளை வைத்து குணப்படுத்த முடியும். நுண்ணுயிரி கொல்லிகளினால் வைரஸின் தாக்கத்தை அழிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியங்க. பாருங்க, புரதச்சத்து குறைபாடுனால் வரக்கூடிய நோய்கள் என்னது? குவாஷியோர்கர், மராஸ்மஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம். காலரா, டைஃபாய்டு போன்ற நிமோனியா போன்றவை பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய நோய்கள். இன்ஃப்ளூயன்சா, சாதாரண சளி, சின்னம்மை போன்றவை வைரஸால் ஏற்படக்கூடிய நோய்கள். மாலைக்கண், ஸ்கர்வி, ரிக்கட்ஸ், வெரிபெரி போன்ற வைட்டமின் குறைபாட்டு நோய்கள். இது அந்த பேஜ் ரொம்ப முக்கியங்க. இந்த பாடமே ரொம்ப முக்கியமான பாடம். ஓகே, அடுத்து வந்து 7ஆம் பாடம் வெப்பம்னு சொல்லிட்டு இதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு சமூக அறிவியல். ஓகேங்களா? நாளைக்கு சமூக அறிவியல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே போல் சாட்டர்டே வந்து ரிவிஷன் பண்ணிக்கங்க. சண்டே ஈவினிங் ஒரு வந்து நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அது டெஸ்ட் வந்து எப்படி லைவ்ல வரப்போதா இல்லை வந்து எப்படி வரப்போதா நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.